அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித ஜோன் ஆஃப் ஆர்க் பிரான்ஸ் நாட்டில் டோம் ரெமி என்ற சிறிய கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார். தாய் நாடு பிரான்ஸ் இங்கிலாந்து அடிமைப்பட்டு கிடப்பதை அறிந்து கொண்டு தாய் நாட்டை காப்பாற்ற விருப்பம் கொண்டார். பணிக்கு சிலரை தேர்ந்தெடுத்து பிரெஞ்சு அரசனை சந்தித்து தன் தலைமையில் பிரெஞ்சு படை அனுப்புமாறு வேண்டினார். தயக்கத்தோடு அரசன் ஏற்றான். போர்க்கவசம் அணிந்த ஒரு கையில் உருவிய கத்தி, மறு கையில் இயேசு மரி என்று பொறிக்கப்பட்ட வெண்கொடியுடன் குதிரையில் அமர்ந்து போருக்கு புறப்பட்டார். இவர்களின் தாக்குதலில் ஆங்கிலப்படை நிலை குலைந்தது. ஒவ்வொரு கோட்டையாக கைப்பற்றினார்கள். மிக முக்கிய கடைசி கோட்டையை கைப்பற்றும் பொழுது காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற போரிலிருந்து விலக நேர்ந்தது. வீரர்கள் மனம் சோர்ந்து போனார்கள். மீண்டும் ஜோன் போரில் ஈடுபட்டு கோட்டையை வென்றாள். இவள் சாதாரண பெண் அல்ல, தெய்வீக சக்தி மிக்கவள் என்று அனைவரும் நம்பத் தொடங்கினார்கள். ஆனால் வஞ்சகத்தால் பிடிபட்டு ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டார். 1431 மே 30 நாள் ஊரின் நடுவே கழுமரத்தில் கட்டப்பட்டு சுற்றிலும் மரக்கட்டைகளை அடுக்கி தீ வைத்து எரிக்கப்பட்டு புனித ஜோன் கொல்லப்பட்டார். 1920 திருத்தந்தை 15 ஆசீர்வாதப்பர் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். ஜோன் எங்களுக்காக வேண்டி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.